நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காண இருக்கும் திருக்குறள் 17 அதிகாரம் 2. இதுவரைக்கும் இந்த 6 திருக்குறள்களை பற்றி நாம இந்த மழையினுடைய பயன் என்ன, அது இல்லைன்னா என்ன, என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம பேசியிருக்கோம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவருடைய கருத்துக்கள். இதுல இப்ப இன்னைக்கு நம்ம 7வது குறளை நாம பார்க்கிறோம். 7வது குறள் 17வது குறள். அந்த அதிகாரத்துல 7, மொத்தத்துல 17. 17வது குறள். இந்த 17வது குறள் என்ன அப்படின்னா, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். என்ன பொருள் அப்படின்னா, பரந்துபட்ட பெரிய கடல், இந்த நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். தன் நீர்மை குன்றும் அப்படிங்கும் போது அந்த கடல் தண்ணியே குறைஞ்சு போகும். கடல் தன் நீர்மை குன்றும், அந்த நீரின் தன்மை, நீரின் அளவு, நீரினுடைய அதனுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, இப்படி இந்த மாதிரி இந்த இதுகள்லாம் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். தடிந்தெழிலி அப்படின்னா தடித்த வானங்கள், செழுமையான வானங்கள், செழுமையான மேகங்கள். இந்த மேகங்கள் ஒரு அது என்னன்னா புயல், இந்த இடத்துல காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்ப கூட சொல்றாங்க, இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த டைம்ல சொல்லும் பொழுது வங்காள விரிகுடாவில், அரபிக்கடல் பக்கம், இங்க நம்ம கன்னியாகுமரிக்கு தெற்க, இதுல எல்லாத்துலயுமே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டு, இந்த தாழ்வு நிலையானது ஒரு மண்டலமாக அது வலுப்பெற்று, அது இன்னும் கொஞ்சம் ஓரிரு நாட்களுக்குள்ள 4ஆம் தேதி வரைக்கும், இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் சொல்றாங்க, அதெல்லாம் கூட நல்ல பெரிய மழை இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எல்லா இடங்கள்லையும் நம்முடைய வடநாடுகளை குஜராத், ராஜஸ்தான், இங்க வட கிழக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், இந்த மாதிரி இப்படி எல்லா இடங்கள்லையும் சரியான மழை. அது இப்ப இதுல இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் பொழுது, இது நம்ம பகுதிக்கு இந்த மழை, இப்ப இந்த தென் பகுதிக்கு இந்த மழை வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படித்தான் இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையால, புயலால, முன்னால் கூட புயல்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா, இந்த புயல்னால ஒரு பெரிய, அதுதான் தடிந்தெழிலி. அந்த தடிந்தெழிலி அப்படின்னு சொல்லாச்சுன்னா தடித்தமான மேகங்கள். அதாவது என்னன்னா தடிந்தெழிலி அப்படின்னா கடுமையான, அதான் அந்த புயல்னு சொன்னா காற்றழுத்த தாழ்வு நிலையை வலுப்புறது அப்படின்னா அப்படி சீறி வரும். அப்ப இதுதான் அந்த தடிந்தெழிலி. இதெல்லாம் இத அந்த தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். இந்த ஸ்டாம், இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, இதுகள் எல்லாம் உருவாகி
நமக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால், மழை பெய்யவில்லை என்று சொன்னால், இந்த நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும். கடல்லேயே தண்ணி இருக்காது. கடலுக்காக அப்படியே வத்தி போறதுங்கிறது இல்லை, குன்றும். அது கொஞ்சம் குறைவாகும். அதாவது கம்பீரமா இருக்கிறதுக்கும் குன்றி போய் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரி குன்றிடும். இந்த கடலுக்கு எதுக்கு தண்ணி போகணும்? மழை நமக்கு தானே பெய்யணும், மனிதர்களுக்கு தானே பெய்யணும். கடலுக்கு வீணா தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி இப்ப கூட நம்ம விவசாயிகள் சொல்றாங்க, பக்கத்தில் உள்ள மாநிலத்துக்காரங்க நாங்க ஒவ்வொரு அணையா கட்ட போறோம். ஏன்னா அந்த அணையை கட்டி கட்டி எங்க இடத்துல நாங்க அப்படி தண்ணியை வச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் நிறைச்சி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வேணும்னா வேணுங்கும் போது நாங்க கொடுப்போம், எல்லாத்தையும் வச்சுக்கிடுவாங்களாம். ஆக இந்த இயற்கை தத்துவமே என்னன்னா, எந்த ஆறுகளையுமே கட்டுப்படுத்துதல் கூடாது. எல்லா இடங்களையும் ஆறுகளை அவைகள் அந்த இயற்கையிலேயே அவைகள் எப்படி போகின்றதோ, ஏதோ ஒரு சில டேம்கள் கட்டலாம், அதுல ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா எல்லா தண்ணியுமே எனக்கு டேம்ல நான் கட்டி வச்சுக்கிடுவேன், உனக்கு வேணுங்கும்போது மட்டும்தான் கொடுப்பேன்னா, இதெல்லாம் என்ன தவறான ஒரு காரியங்கள். இப்படிதான் இன்னைக்கு செய்துகிட்டு இருக்காங்க. இது அதை பற்றி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, இன்டர்நேஷனல்லா அது பிரகாரமே நதிகளை இப்படி கட்டுப்படுத்துவது, காற்றும் நீரும் எல்லோருக்கும் பொதுவானது. இதை எல்லா இடத்துலயும் நீங்க இப்படி கட்டுப்படுத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாச்சுன்னா, எல்லாம் கடலுக்கு போகுது. கடலுக்கு தண்ணீர் போகவில்லை என்றால், கடல் நீர்மை குன்றியது என்றால், கடல் பரப்பினுடைய அதனுடைய வெயில் தாக்கத்தால் அந்த நீரெல்லாம் ஆவியாகி மேலே போய் பின்னர் அவைகள் மழையாக வருகிறது. இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு நிலையா உருவாகி நமக்கு வருது, கடல்ல பெய்யுது. இங்க அதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து திருப்பி மனிதர்கள் பயன்படுத்தியது போக திருப்பி எல்லாம் போகுது கடலுக்குள்ள. ஆக இதையெல்லாம் செய்யாம வர்ற மழையெல்லாம் நாங்க பிடிச்சி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கொஞ்ச நாள்ல அந்த தண்ணியோட இருக்க வேண்டியதான். எப்படி புதுசா கிரியேட் ஆகும்? இயற்கையில புதுசா உருவாகணும்ல தண்ணி. ஆக இந்த ஒரு இதுகளை எல்லாம் பேராசையினால் தாங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று சில மாநிலங்கள் நினைக்கின்றன. நாங்கள் எங்களிடத்திலே இந்த காவேரி உற்பத்தி ஆகிறது, நாங்கள் தான் இதுக்கு சொந்தக்காரர்கள், இது எங்களுடைய சொந்த சொத்து. அவங்க சொல்றாங்கல்ல, அந்த எங்களுடைய இலை உருவாகுது, நீங்க எல்லாம் அவங்களுக்கு இந்த நம்மள மாதிரி தண்ணி வாங்குறவங்க பேரு ரைபேரியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவன் நீங்க எல்லாம் உங்களுக்கு தண்ணீர் வரும்போது நாங்க பிடிச்சிட்டு விட்டா நீங்க இது பண்ணி அப்படித்தானே போன வருஷம்லாம் செய்தாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் கர்நாடகத்துல நல்ல மழை பெய்துச்சு, அதனால 30,000 தண்ணியை திறந்து விட்டாங்க. 50,000 ஆச்சு, 1,00,000 ஆச்சு, 2,00,000 ஆச்சு, 2,00,000 கன அடி. ஆனா இது 1000 கன அடி கூட நான் விட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வருது இல்ல. அது காரணம் என்ன? இந்த மாதிரி தானே. இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு காரியங்கள் செய்யறதுனால இந்த நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும். என்ன கடலுக்கு நீர் போகுவதனால் தவறு என்று யாரும் நினைக்காதீர்கள். கடலுக்கு போய் வீணா போகுத அங்க இருந்தாதாங்க நமக்கு வரும்.
அதனால அதுல வீண்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன காலத்துல வள்ளுவர் இத சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இன்னைக்கு அஹ், இந்த இந்த நீர் ஆராய்ச்சியாளர்கள், இந்த வான ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாருமே இந்த முடிவுகள் எல்லாம் அவங்க அப்படி வாராங்க. கடலுக்கு தண்ணீர் போறத பற்றி யாரும் இந்த மாதிரி ஒரு குற்றம் குறைகள் சொல்றதுக்கு இல்லை. இதனால இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு. இத 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்முடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும். இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றத எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய அறிவியல் உண்மை. இந்த அறிவியல் உண்மையை 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்காங்க. சொல்லி அதை இது பண்ணி நீங்க இந்த தடிந்தெழிலி தடிப்பமான மேகங்கள் உள்ளது அதை கொடுக்காம போயிற்று அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே தன் நீர்மை குன்றும். அது அவர் அதாவது நீர்மை குன்றும் அப்படின்னாச்சுன்னா மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும். அத அவர் சொல்லாம இதனுடைய இத அப்படியே செட் அன்செட் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லாத அது அப்படியே ஒரு தொக்கி நிக்குது. அதுல அவர் சொல்றார், இப்படி இது பண்ணினீங்கன்னா இந்த மலையை இப்படி எல்லாம் நாம் இப்படி மழை வரவில்லை என்றால், அதுவும் கடலுக்கு போகவில்லை என்றால், இன்னைக்கு கூட இப்ப இந்த மேகதாது அப்படிங்கிற இடத்துல நாங்க அணை கட்ட போறோம், வைக்க போறோம்னு சொல்லி, அதுவும் பாருங்க, பேராசைய பாருங்க. எவ்வளவு எத்தனை அணைகள் கட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவு அணைகளை கட்டி வச்சுக்கிட்டு இதுக்கு மேல நாங்க மேகதாது, நாங்க அந்த அணையை கட்டுவோம், இந்த அணையை கட்டுவோம்னா எல்லா இடத்துலயும் தண்ணி வந்தாச்சுன்னா நீங்க கட்டி வச்சுக்கிடுவீங்க. நீங்க நினைச்சா எங்களுக்கு தண்ணி கொடுப்பீங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இருக்கிறதுனாலதான் இது அன்னைக்கே அவரு சொல்றாங்க, கடலுக்கு தண்ணீர் போக விடாமல் ஆக்குவது என்பது மிக மிக பெரிய தவறான காரியம். இதனால நீங்க இப்படி செய்யாதீங்க. இத செய்யறது மிக தவறு. இது இப்படி ஆகும். அது எப்படி ஆகும்னா, இப்படிலாம் நீங்க எல்லா இடத்துலயும் டேம் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி லேடி, நம்ம அருந்ததி ராய் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த டேம்களை பத்தி ஒரு பெரிய புத்தகமே இருக்காங்க. நம்ம மக்களுடைய வாழ்க்கையில் டேம் எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு தான் அது இருக்கணும், எல்லா இடத்துலயும் கண்ட இடத்துலயும் டேமை கட்டி கட்டி தண்ணியை தேக்கி வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அன்னைக்கே இந்த கருத்துக்கள் வந்திருக்கு. அதுக்கு முன்னால 2000 வருஷத்துக்கு முன்னால நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் அதை சொல்றார். இப்படி எல்லாம் நீங்க செய்துட்டு இருந்தீங்கன்னா கடல் வற்றி போய் விட்டது என்றால், தன் நீர்மையை குண்டி விட்டது என்றால் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இப்படிப்பட்ட தவறான ஒரு நிலைகளை எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலங்களும் மக்களும் இப்படியே எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு நாடு அந்த தண்ணீர் பிரச்சனையில அதுக்கு பாட்டுக்கு ஒப்பந்தங்கள் போட்டானா ஒழுங்கா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க கிழக்க பார்த்தா பங்களாதேஷோட நம்ம நீர் ஒப்பந்தம் இருக்கு. இங்க பாகிஸ்தான் கூட நமக்கு நீர் ஒப்பந்தம் இருக்கு. இங்கெல்லாம் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை இருக்கு. இதுகளை எல்லாம் நாம் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு
குறுகிய கண்ணோட்டம்னா ஆம், இதுக்கு வந்து இதுல இந்த கண்ணோட்டமே தேவையில்லை. இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு அறிவுள்ள மக்களாக இதுதான் நிலை, இப்படித்தான் இதிலே வந்து இயற்கையினுடைய விதிகளிலே போய் தலையிடக்கூடாது. இயற்கையினுடைய விதி வந்து ஒரு இடத்துல மழை பெய்து ஆறுகள் வரும் பொழுது ஆறுகள் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். மேலே உற்பத்தி ஆகிறவருக்கும் சொந்தம். அது எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் வருகிறதோ நீங்கள் வந்து ஆஹ், உங்களுக்கு உங்கள் டேம் எல்லாம் நிரம்பி விட்டால் மட்டும் திறந்து விட்டார் என்றால் அது ஏன்? ஏனென்றால் அது வந்து எங்களை அழித்து விடும், டேமையே காலி பண்ணி விடும். அப்போ அந்த நேரத்துல மட்டும் திறந்து விடலாமா? அப்படி இருக்கிற நிலையில தானே சரிங்க. அப்படியும் கிடையாது. தண்ணீர் வந்து இன்னைக்கு பெய்ய ஆரம்பிச்சுட்டா முதல்ல வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த ரைபேரியன் ஸ்டேட்டுக்கு தண்ணீர் முதல்ல நிறைஞ்சதுக்கு பிறகு இதை வந்து எல்லாருமே சொல்லத்தான் செய்யறாங்க. இதற்கு உள்ள அந்த ட்ரிபியூனல், இந்த ரிவர் வாட்டர் ட்ரிபியூனல் இவங்க எல்லாம் இருக்காங்க. அதுக்கு சில அமைப்புகள் இருக்காங்க. மத்திய சர்க்கார்ல இருந்து இதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு. இவங்க எல்லாருமே சொல்றாங்க இது இப்படி இல்லை, இதெல்லாம் நீங்க விடணும், இத்தனை டிஎம்சி விடணும், அத்தனை டிஎம்சி விடணுங்க, அதெல்லாம் விட முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்து நிறைய வந்தா மட்டும் திறந்து விட்டுறது. ஏன் அப்ப மட்டும் திறக்காம சாம பொத்தி வச்சுக்கிட வேண்டியதானே? ஆக இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரி நம்முடைய கடல் வந்து வற்றி விடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதையெல்லாம் இருந்தால்தான் கடலுமே வந்து தன்னுடைய நீர்மை வந்து குன்றும். இன்னைக்கு இந்த கடலுக்குள்ள வந்து இந்த நல்ல தண்ணி ஆறுகள் வந்து அது வந்து நம்ம இந்த கடல் தொழிலுக்கு போகக்கூடிய நம்முடைய மீனவ நண்பர்கள் அவங்க அவங்க அவ்வளவுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து மோந்தீங்கன்னா நல்ல தண்ணியாவே வரும். அதுல வந்து ஆற்றுடைய தண்ணி வந்து கலக்கிற இடம். இது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர்கள் எல்லாமே வந்து இந்த கடலினுடைய கடல் வாழ் மீன்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் இவைகள் தேவை. இதையெல்லாம் வந்து இல்லாம சும்மா நமக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த இதுகளெல்லாம் நாம செய்யணும்னு இருந்தாச்சுன்னா கடல் பாழ்பட்டு விடக்கூடாது. அதான் அது பாழ்பட்டு விடும், அந்த நேர்மை கொண்டு விடும் என்று நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை செய்கிறார். சரி, நம்முடைய அடுத்த குரலை நாம் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.